மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் நிறைந்துள்ள மகத்தான மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். பனங்கிழங்கு ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்திலுமே கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதங்கள் ஆரம்பித்து ஏப்ரல் மாதங்கள் வரைக்குமே பனங்கிழங்குக்கான சீசன் தான். இப்போ இந்த கிராமங்கள் வழியே நம்ம பயணம் செய்யும்போது பனங்கிழங்கை பார்க்காம போக முடியாது. பனங்காயை மண்ணில் புதைத்து அது குருத்தாக வளர தொடங்கும் போது இதை பிடுங்கிடுவாங்க. அந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய பனைமரத்தினுடைய வேர்களை தான் பனங்கிழங்காக நம்ம சாப்பிட்றோம். பனங்கிழங்குகள் வெறும் சுவையை மட்டுமே தருவது கிடையாதுங்க. நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. ஏராளமான அடிப்படை ஊட்டச்சத்துக்களை நமக்கு வழங்கி மருத்துவ நன்மைகளுமே பனங்கிழங்கு நமக்கு கொடுக்குதுங்க. ஸோ பனங்கிழங்கு எப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் காரணமாக என்னென்ன மருத்துவ நன்மைகளை பனங்கிழங்கு நமக்கு கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானம் மேம்படுவதற்கு பனங்கிழங்கு நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை உற்பத்தி செய்வதால் செரிமானம் எப்போதுமே சீராக இருக்கும். அதோடு உணவினுடைய ஊட்டச்சத்து உறிஞ்சுதலும் வேகமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு நமக்கு துணை புரியுங்க. இதுக்கு காரணம் என்னென்னா பனங்கிழங்குல வளமான அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருந்திருக்கு. ஸோ அந்த நார் சத்துக்கான மூல ஆதாரமாக பனங்கிழங்கு இருக்கிறதால தான் நமக்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்பட விடாது. சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, குடல் அலர்ச்சி, வயிற்று மந்தம், இந்த மாதிரி செரிமானமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு பனங்கிழங்கு இடமே கொடுக்காதுங்க. அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உடனே நம்ம நீக்கிடும். ஸோ பனங்கிழங்கு நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சேர்க்கும் போது இதில் இருக்கக்கூடிய நார் சத்து உணவுகளை செரிக்க வைக்கும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றிடும். வயிறு, குடல் இரண்டினுடைய ஆரோக்கியம் மேம்படும். அதன் மூலமாக ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கு, பிரச்சனைகள் இல்லாமல் பாதுகாத்துக்கிறதுக்கெல்லாம் பனங்கிழங்கு நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கக்கூடியது பனங்கிழங்கு. அதாவது நம்மளுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் கரைத்து நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்கும். பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய புரதச்சத்து, அந்த புரோட்டீன் ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்குமே அத்தியாவசியமான தேவையாக இருக்குங்க. அதாவது உடலில் இருக்கக்கூடிய செல்களை பராமரிக்கிறது, உறுப்புகளை பழுது நீக்கம் செய்கிறது, சருமத்தை புத்துணர்ச்சி ஆக்குவது, எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்தையுமே செய்வதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த புரோட்டீன், அந்த புரதச்சத்து மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ அது பனங்கிழங்கில் இந்த புரோட்டீன் நிறைவாக இருக்கிறதால உங்களுடைய மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகிறதுல, வளர்ச்சிதை மாற்றத்தில் எந்த விதமான இடையூறுமே உங்களுக்கு இருக்காது. உடலில் இருக்கக்கூடிய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டு நீங்கள் ஆரோக்கியமாக இயங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் பனங்கிழங்கு அந்த புரோட்டீன் சத்துக்களை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். ரத்த ஓட்டத்தை அதிகரித்து கொண்டு அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனைலாம் விடுபடுவதற்கு நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு அனிமியா எனப்படக்கூடிய இரும்புச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா பனங்கிழங்கு சிறந்த உணவாக இருக்குங்க. இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, கவனமின்மை, குமட்டல், தலைவலி மற்றும் வயிறு தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா இது அத்தனைக்குமே பனங்கிழங்குலேருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். அந்த பனங்கிழங்கு என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வேண்டிய இரும்புச்சத்தை கொடுத்து, இரும்புச்சத்து குறைபாடால் ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சு போனது பார்த்தீங்களா, அதை உங்களுக்கு சரி பண்ணிடும். ஸோ ரத்த சிகப்பணுக்கள் முறையான அளவில் பராமரித்து உடலுக்கு தேவையான இரும்புச்சத்தை கொடுக்கறதால ரெட் பிளட் செல்ஸ் கரெக்டான லெவலில் வந்துடும். ஸோ ரெட் பிளட் செல்ஸ் அதில் இருக்கக்கூடிய ரத்த பொருத்தமான ஹீமோகுளோபின் மூலமாக ஆக்சிஜன் சப்ளைவை நம்மளுடைய உடல் எங்கும் பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லா உறுப்புகளுக்கும் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் போது நமக்கு இந்த மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் வலி, உடல் பலவீனம் அடைகிறது, கவனமின்மை அப்படின்ற இந்த ரத்த சோகைக்கான அறிகுறிகள் நமக்கு எதுவுமே இருக்காது. ரத்த ஓட்டமும் சீரான நம்மளுடைய உடலில் பாய்ந்து கொண்டே இருக்கும். ரத்தத்திலுமே பார்த்தீங்கன்னா ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு ரத்தத்தில் எந்த கிருமிகளுமே இருக்காது. அதனால் ரத்த ஓட்டத்தை குறைவாக இருக்குது, ரத்தத்தை அதிகரித்துக் கொள்ளணும் அப்படின்னாலும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமி தொற்றை நீக்கிக் கொள்ளணும், அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபட்டுக் கொள்ளணும் அப்படின்னாலுமே தொடர்ந்து பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் பனங்கிழங்கு அடிப்படையான நமக்கு வேண்டிய இரும்புச்சத்தை வளமான அளவில் கொண்டு இருக்குங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு நம்ம எப்படியெல்லாம் பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த வகையில் ஒரு சில உணவுகள் மட்டும்தான் அதிக ஊட்டச்சத்தும் கொண்டு பசியை கட்டுப்படுத்தி அதே போல் குறைந்த அளவு கலோரிகளையுமே கொண்டு இருக்கும். அந்த வகையில் பனங்கிழங்கு உங்களுடைய டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு மிகச்சிறந்த உணவாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. எனவே நீங்கள் உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா பனங்கிழங்கு நல்ல டயட் உணவாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நார் சத்து நிறைந்த உணவு அப்படின்றதால ஸோ இதில் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நார் சத்தையும் உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணிடும். நீண்ட நேரம் பசி இல்லாமல் உங்களுடைய வயிற்று நிறைவாக வைத்திருக்கும். இதனால் தேவையற்ற கிரேவிகள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, இந்த மாதிரி நிறைய துரித உணவுகள், அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. உங்களுடைய வெயிட் இன்னும் இன்னும் அதிகமாகாது. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. பனங்கிழங்குல கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுடைய உடலில் தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களெல்லாம் எரித்து
கட்டுக்கோப்பான உடலமைப்பு உங்களுக்கு வந்து கொடுத்துரும். அந்த கொலஸ்ட்ரால்ஸ்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த தொப்பை தேவையில்லாத கொழுப்புகள்லாம் உங்களுக்கு குறைக்கப்பட்டு கட்டுக்கோப்பான கச்சிதமான உடலமைப்பை நீங்கள் பெறுவதற்கு பனங்கிழங்கு உங்களுக்கு துணை புரியுங்க. நீங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்திற்கு சிறந்த மூலமாக இருக்கிறதால நல்ல கொலஸ்ட்ரால்களை அதிகரிக்கக்கூடிய உணவாக இருக்குது. இதனால் கெட்ட கொலஸ்ட்ரால்களுடைய அளவையும் கணிசமான அளவில் பனங்கிழங்கு குறைச்சிரும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்தாலே அது நோய் அலர்ச்சி பிரச்சனைகளுக்கு பலன் தரும். எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பனங்கிழங்கு சிறந்ததாக உங்களுக்கு இருக்குங்க. பொட்டாசியம் தேவையுமே பனங்கிழங்கு வந்து பூர்த்தி செய்வதால் இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்பையுமே உங்களுக்கு வந்து தடுக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் வராமல் தடுக்கிறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா இதயத்துக்கு வந்து ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக போகும். அந்த ரத்த நாளங்களில் எந்த கொழுப்பும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளணும். அதுக்கு நம்ம பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். அந்த கொழுப்பு படிவுகள் இல்லாதால் ரத்த ஓட்டம் சீரான இதயத்துக்கு கிடைக்கும் பொழுது இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதய துடிப்பும் சீராக இருக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் தடை இல்லாமல் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இதயத்தினுடைய ஆரோக்கியமே மேம்படும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு நல்ல பலன் அளிக்கும். அதுக்கு காரணம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து. அந்த உயிர் சத்து வந்து பனங்கிழங்கில் இருந்திருக்கிறதால தான் இது நோய் எதிர்ப்பு, அதாவது நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் ரத்த வெள்ளையணுக்களை வந்து அதிகரிக்க செய்யுது. விட்டமின் ஏ பனங்கிழங்கில் இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கிடைக்குது. எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் அதிகரிக்க வேண்டும்னா பனங்கிழங்கு தாராளமாக சாப்பிடலாம். இதன் மூலமாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். புற்றுநோயை தடுக்கக்கூடியது பனங்கிழங்கு. இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அள்ளித்தரக்கூடிய பனங்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராகவும் போராடுவதற்கு உதவிகரமாக இருக்குது. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் ஏ, அமினோ அமிலங்கள், புரதம் அதாவது புரோட்டீன் என அனைத்துமே ஒரு சேர கிடைக்கிறதால இந்த பனங்கிழங்கு புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதனால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களிடமிருந்து நீங்கள் விடுதலை பெறலாம். புற்றுநோய் பரவவும் பரவாது. பரவி இருக்கக்கூடிய அந்த புற்று செல்களையுமே நீங்கள் வந்து அழித்துக் கொள்ளலாம். அதனால் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் நீரிழிவு வியாதிகளாக இருக்கீங்க அப்படின்னா அந்த குறைவான கிளைசமிக் குறியீடு கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடணும்னா நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். ஏன்னா உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து ரத்தத்தில் குளுக்கோஸுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் பனங்கிழங்கில் வந்து குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து இருக்கிறதால அது மெதுவாக செரிமானம் அடைந்து குளுக்கோஸுடைய அளவையுமே மெதுவாக தான் உங்களுடைய ரத்தத்தில் உயர்த்தும், ஒரே அடைவில் உயர்த்தாது. எனவே தான் இது வந்து சர்க்கரை நோய்களுக்கு சிறந்ததாக கருதப்படுகிறது. ஸோ உங்களுடைய பிளட்டில் சுகரோட வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கெல்லாம் தொடர்ந்து பனங்கிழங்கு உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். கால்சியம் சத்து பனங்கிழங்கு நிறைந்திருக்கிறதால எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளணும், உடலை வந்து வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். தசை வளர்ச்சிக்கும் தசைகளை வந்து வலுப்பெற வைக்கிறதுக்கும் எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்குமே பனங்கிழங்குல போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் வந்து தக்க பலன்கள் வந்து கிடைக்குங்க. இதனால் வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த தொந்தரவுகளுமே உங்களுக்கு வந்து இருக்காது. தசைப்பிடிப்பு, இந்த மாதிரி தசை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுது, தசைகள் தளர்ந்து போவது போன்ற பிரச்சனையும் இருக்காது. பற்கள் தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. பற்கள், தசைகள், எலும்புகள் இது எல்லாமே நீங்கள் வலுப்பெற வைத்துக்கொண்டு உங்களுடைய உடலையே வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தொடர்ந்து பனங்கிழங்கு எடுத்துக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. உங்களுடைய உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.